Hi friends, welcome to Meena Samayal. This episode is sponsored by Vidyam. Thank you Vidyam for supporting Meena Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு டிஃபன் கேட்டகரி பீடா தோசை. பீடா தோசை வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புது ரெசிபிங்க. பீட்ரூட்ல மசாலா செஞ்சு செய்யறது அப்படிங்கறதா இந்த பீடா தோசை. பொதுவா பீட்ரூட் வந்து எல்லாருமே பொரியல் தான் சாப்பிடுவோம். அந்த பொரியல் கூட யாருக்குமே பிடிக்காது. சாப்பிடணுமே, அதுல விட்டமின்ஸ் இருக்கே, நியூட்ரியன்ஸ் இருக்கே அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல சாப்பிடுவோம். ஆனா இது வந்து இன்னும் வேணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பீடா தோசை. சோ இந்த டிஃபரெண்டான பீடா தோசை எப்படி செய்யறது அப்படிங்கறத பாப்போம். பீடா தோசை செய்ய தேவையான பொருட்கள்: தோசை மாவு தேவையான அளவு, மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: துருவிய பீட்ரூட் 1, துருவின கேரட் 1, பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, பொடியாக நறுக்கிய தக்காளி 1, வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு 2, சிகப்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், பட்டை 1 துண்டு, லவங்கம் 2, சீரகம் 1 டீஸ்பூன், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தேவையான அளவு, வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். குக்கர் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். அடுத்து துருவின பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். அடுத்து துருவின கேரட், அடுத்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி. அடுத்தது கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட் அந்த ஈரம் இருந்தாதான் நல்ல வேகும் இல்லைங்களா, அதுக்காக. அடுத்து லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வெயிட் வச்சிடலாம். ஒரு 2 விசில் வரட்டும். இந்த குக்கர் வந்து விசில் வரத்துக்குள்ள நம்ம மெயின் பேனை ஹீட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதக்குறது அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த பேனை ஹீட் பண்ணிக்கலாம். முதல்ல தேவையான அளவு ஆயில். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, சீரகம் நல்லா பொரியட்டும். அடுத்து பொடியா நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்ல ஃபைனா சாப் பண்ணிக்கிட்டதா இந்த ரெசிபிக்கு பொருத்தமா இருக்கும். தோசை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஃபேவரட். முக்கியமாக வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டுங்க. அது வந்து டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக கொடுத்தோம்னா இன்னுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பொறுப்பு. நம்ம தான் முக்கியமாக வந்து ஹெல்த்தை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. பீட்ரூட் வந்து நம்ம முக்கியமாக பொரியல் மட்டும்தான் பண்ணுவோம். எவ்வளோதான் அந்த தேங்காய், பச்சை மிளகா அரைச்சி போடுறதோ இல்லை டிஃப்ரெண்ட்டான மசாலாஸ் வந்து நம்ம கம்பைன் பண்ணி பண்ணும்போது கூட அந்த கலர் பார்த்தாலே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது வந்து பீட்ரூட் மசாலா அப்படிங்கிறதே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ப்ரெசென்ட் பண்ணி ரோல் பண்ணி பீடா மாதிரி கொடுக்க போகிறோம் இல்லையா, அதுதாங்க இன்னுமே ஹைலைட்டு. ஸோ இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 விசில் வந்தாச்சு. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கியாச்சு. அடுத்தது வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் சமமாக வேகிறதுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ தக்காளி அண்ட் வெங்காயம் வந்து நல்லா வறுபட்டாச்சு பாருங்க. அடுத்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன், அது வந்து சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக லம்ஸ் இல்லாமல் மேஷ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து குக்கர் ரிலீஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிறத பார்ப்போம்.
நல்லா வெந்தாச்சு. இந்த தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை, மசாலாவில் சேர்த்துக்க போகிறோம். இந்த மிக்ஸ்சரை இப்போ இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம், சிகப்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா, ஃபைனலி இதுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம மசாலா வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதான், கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா மசாலா ரெடி. அதுக்கப்புறமா தோசையில் வந்து நம்ம ரோல் பண்ணி முடிக்க வேண்டியது தான். பொதுவாக மசாலா அப்படின்னா அரைச்சி ஊற்றுறது, ஊற வைக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு போடுறது என்னென்னமோ இருக்கும் இல்லையா. அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு சண்டே பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. ஃபைனலி பொடியை நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்டியர் பண்ணி விட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டதுக்கு அப்புறமா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப போரிங்காகவும் இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அவர் மசாலா இஸ் டன். நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். தோசை மாவு நான் ஏற்கனவே அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். நம்ம மீனா சமையலில் செஞ்சுருக்கோம். ஸோ அடுத்து வந்து நம்ம ஒரு தோசை தவாவை ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரெகுலராக செய்கிற தோசை மாவு தான். ஒரு பங்கு உளுந்துக்கு வந்து 2 பங்கு புழுங்கலரிசி, 2 பங்கு பச்சரிசி. நல்லா புசு புசுன்ட்டு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். ஸோ கல் சூடாக இருக்குது. இப்போ தோசை ஊற்றலாம். ரொம்ப தின்னாகவும் வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம், மாட்ரேட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆயில், ஸோ நான்ஸ்டிக் பேன் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக டோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப கிறிஸ்பாகவும் எடுக்காதீங்க, ரோல் பண்ணும்போது பிரேக் ஆகும். அண்ட் திருப்பி போட்டதுக்கு அப்புறமா சிம்மரில் வச்சுடுங்க. ஜஸ்ட் அந்த அதர் சைடு வந்து சும்மா லேசாக சூடுபட்டால் போதும். ஸோ போதும். இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போது இந்த பீடா மசாலாவை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபுல் தோசாக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். காரம் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ரெட் சில்லி பவுடர் நம்ம சேர்த்தோம் இல்லைங்களா, அந்த காரம். ஸோ நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு டேஷ் ஆஃப் பட்டர். இது வந்து உப்பு இல்லாத குக்கிங் பட்டர். இப்போது இது கேர்ஃபுல்லாக ரோல் பண்ணலாம். இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கட்டரால் நம்ம கட் பண்ணிக்கலாம். பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சௌரியமாக இருக்கும். So our Bida dosa is ready. பீடா தோசை எப்படி
செய்யறது அப்படிங்கறத பாத்தீங்க இல்லையா? கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் மீனா சமையலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரெசிபி ஒருவேளை நீங்க சமைச்சு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்து #cook-with-meena அப்படின்ட்டு எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் எல்லாத்துலயும் முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோடு சேர்த்து பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணினீங்கன்னா தான் அடுத்த எபிசோட் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு வரும். விடியம் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி சமைக்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். இதே கம்ஃபர்ட்டை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல விடியம் பத்தின லிங்க்ஸை கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ மீனா சமையலை பாருங்க, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.